இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1961 தொகுதி 9 பட்டியலினம் மற்றும் பழங்குடியினர் அறிக்கை படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்பார்வையாளர் திரு PK நம்பியார் IAS அவர்கள் அதுவரை எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகள் அனைத்திலும் மக்களை எப்படி ஜாதி வாரியாக பிரித்தார்கள் என்பதை மிக தெளிவாக கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். 1901ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக ஜாதி வாரியாக வகைப்படுத்தப்பட்ட பட்டியல் இதோ. 1 பிராமணர்கள், 2 சத்திரியர்கள், 3 வைசியர்கள், 4 - 7 வரை பிராமணர்களின் தொடர்பில் உள்ள சூத்திரர்கள், 8 மாட்டுக்கறி உண்ணாமல் பிராமணர்களின் தொடர்பில் இல்லாத சூத்திரர்கள், 9 மற்றும் 10 மாட்டுக்கறி உண்ணும் சூத்திரர்கள். 1901ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்பார்வையாளர் 8 என்ற பிரிவில் மாட்டுக்கறி உண்ணாத பல்லர், வேட்டுவர், வள்ளுவர் மற்றும் செம்மான் போன்ற சாதிகள் இருந்ததையும் 10 என்ற வகைப்பிரிவில் மாட்டுக்கறி உண்ணும் பறையர் மற்றும் சக்கிலியர் இருந்ததையும் குறிப்பிடுகிறார். எனவே மாட்டுக்கறி உண்ணாதவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்ற ஜாதி இந்துக்களின் அங்கமாகவே இருந்திருக்கிறார்கள். 1901ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இதோ உங்கள் பார்வைக்கு. சென்சஸ் ஆஃப் இந்தியா PK நம்பியார் அவர் 1800 எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டார்கள், ஜாதி வாரியாக பிரித்தார்கள் என்பதை அவர் கூறுகிறார். The present scheduled castes were grouped under the category agricultural field laborers, leather workers, mat makers, acrobats. In 1901 census, castes were divided into 14 groups. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், அதனுடைய பட்டியல் இதோ. அடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளர்களின் சமுதாய அந்தஸ்தின் உண்மை நிலை இவ்வாறு இருக்கையில் 1930ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் டிப்ரெஸ்டு கிளாஸ் என்ற ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். 1 தீண்டத்தகாதவர்கள், 2வது குற்றப்பரம்பரை, 3வது மலைவாழ் மக்கள். அதற்குண்டான ஆவணத்தை நான் இத்துடன் இணைத்திருக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் 1930. ஃபர்ஸ்ட் அன்டச்சபிள்ஸ். இது மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு அனைத்தும் சேர்ந்த மாநிலங்களுடைய தொகுப்பு. இது 1930இல் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற பெயரில் இருந்தது. அதனால் சவுத் கனரா, பெல்லாரி, மலபார், தமிழ் டிஸ்ட்ரிக்ட் என்று வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா பல்லருங்கிற வகுப்பு 21இல் சேர்த்திருக்கிறார்கள். அடுத்து கிரிமினல் ட்ரைப்ஸ், போயார்கள், இருளர், கொரவர், படையாச்சி, பறையர் என்றவர்களெல்லாம் குற்றப்பரம்பரை என்பதில் சேர்த்திருக்கிறார்கள். மலைவாழ் ஜாதி மக்களாக படகர், காடர், குறும்பர், தோடர், வேட்டுவன் என்று சேர்த்திருக்கிறார்கள். இந்த 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த பட்டியலில் சில பிரச்சனைகள் உருவாகவே அவர்கள் ரிவைஸ்டு லிஸ்ட் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் என்று 1931ஆம் ஆண்டு ஒரு புதிய பட்டியலை தயாரிக்கிறார்கள். 3க்கு பதிலாக 2 பட்டியல்களாக பிரிக்கிறார்கள். அதில் 1 மலைவாழ் ஜாதி மக்கள். அதிலே ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல காடர்கள், காட்டு நாயக்கர்கள், குறும்பர்கள், தோடர்கள், வேட்டுவர்கள் என்று அதிலே பிரிக்கிறார்கள். மற்ற எல்லா ஜாதிகளையும் அதர்ஸ் என்ற மற்றவர்கள் என்ற ஒரு பட்டியலிலே சேர்த்துகிறார்கள். பெயரும் அந்த மாவட்டங்களையும் அதில் குறிப்பிடுகிறார்கள். அதில் கொரவர் சேலம், செட்டிநாடு வளையர் சீரியல் நம்பர் 18, 19 சக்கிலியர் தமிழ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், 34 இருளர் நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சினாப்பள்ளி, 40 கல்லர் Tanjore district and also other districts. Then Kaladis, Tiruchinappalli, Tiruchi. Next Maravar, Tirunelveli Jilla. பல்லர் தமிழ் மாநிலம் முழுவதும், பறையர் ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடியவர் தமிழ் மாநிலம் முழுவதும், கல்லர் என்பவர்கள் திருச்சி, பிரமலை கல்லர் மதுரை ராம்நாடு, தொட்டிய நாயக்கர், வளையர், வள்ளுவர், இப்படி அந்த 110 ஜாதிகளும் அந்த பட்டியலின அந்த டிப்ரெஸ்டு கிளாஸ் லிஸ்ட்டில் ஜாதி இந்துக்களாக தான் இருக்கிறார்கள். இப்பொழுது 1935ஆம் ஆண்டு ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற பட்டியல் தயாரிக்கப்படுகிற பொழுது இந்த 110 ஜாதிகளுக்கு இருந்து தான் வெளியே எடுத்து கொண்டு வந்து இந்த
ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற பட்டியலை சேர்க்கிறார்கள். இப்பொழுது அதில் உள்ள பெயர்களை, முக்கியமான பெயர்களை நான் படிக்கிறேன். 15 சக்கிலியர்கள், 21 தேவேந்திர குலத்தான், 32 காலாடி, 37 குடும்பர் என்று வருகிறது. மொத்தம் 76 ஜாதிகளாக பிரித்து அதிலே சேர்க்கிறார்கள். ஸோ ஒடுக்கப்பட்ட வகுப்பு என்று சொல்லக்கூடிய பட்டியலில் இருந்துதான் ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற மக்களை வெளியே எடுத்து ஒரு புதிய ஜாதியாக உருவாக்குகிறார்கள். மேலே கூறிய ஒடுக்கப்பட்ட வகுப்பு பட்டியலில் உள்ள பல்லர், பறையர், சக்கிலியர் ஆகிய 3 ஜாதிகளின் உட்பிரிவுகள் மட்டுமே தீண்டாமைக்கு ஆட்பட்டும் சமூக, பொருளாதார மற்றும் கல்வியிலும் மிகவும் பின்தங்கி உள்ளன என்று முடிவு செய்து அவர்களுக்கு இரட்டை வாக்குரிமை மற்றும் இடஒதுக்கீடு போன்றவை வழங்கப்படும் என்று 1935ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு அறிவித்தது. பிறப்பாலும் மதத்தாலும் மட்டும்தான் ஒருவர் இன்ன ஜாதி என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்ற இயல்பான இந்து பாரம்பரிய மற்றும் பரம்பரை விதிகளுக்கு புறம்பாக அரசாங்கமே ஒரு சட்டத்தின் மூலமாக ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற ஒரு புதிய ஜாதியை செயற்கையாக உருவாக்கி இன்றைய தேவேந்திரகுல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள் மற்றும் அருந்ததியர்கள் ஆகியோர் உள்ளிட்ட 76 ஜாதிகளை ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அறிவித்தார்கள். இதுவே அரசியல் அமைப்பு சட்டம் சரத்து எண் 29க்கு எதிரானதாகும். அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட 3 முதன்மை ஜாதிகளுக்குள் அடிப்படையாக ஏதாவது பொதுத்தன்மை இருக்கிறதா, அவர்களை ஒரு ஜாதியாக எப்படி சேர்க்கப்பட முடியும் என்பதை கூட கள ஆய்வுகள், ஃபீல்டு சர்வே மூலமாக கண்டறியாமல் மேலோட்டமாக முடிவெடுத்தது போல் அவசர கோலத்தில் தவறான அறிக்கையை அப்போதைய மெட்ராஸ் மாகாண அரசு இந்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது தெரிய வருகிறது. தேவேந்திரகுல வேளாளரின் உட்பிரிவுகளை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்க்கலாம் என்ற தவறான அறிக்கையினை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசு ஷெட்யூல்டு காஸ்ட் 1936 என்ற ஆணையை 30/4/1936ஆம் ஆண்டு லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனையில் பேரரசரால் கையொப்பமிடப்பட்டு சட்டம் அமுலுக்கு வந்துள்ளதை நாம் பார்க்கிறோம். பின்னர் இந்தியா சுதந்திரமடைந்து அரசியல் அமைப்பு சட்டம் 1950இல் உருவான போது மாநில ஆளுநர்களின் அறிவுரையின் பேரில் அல்லது மாநில அரசின் அறிவுரையின் பேரில் அந்த ஆணையில் குறிப்பிட்டுள்ள ஜாதிகள் ஷெட்யூல்டு காஸ்டாக கருதப்படும் என்று 10/8/1950இல் குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பித்துள்ளார். பற்றிக்கு என்பது ஒரு கூடுதல் தகவலாக உங்களுக்கு நாங்கள் கூறுகிறோம். இப்பொழுது அந்த 3 அரசு ஆணைகளையும் உங்கள் பார்வைக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர்டர் 1936 அட் தி கோர்ட் ஆஃப் பக்கிங்ஹாம் பேலஸ் 30/4/1936. இதுதான் அந்த 1936ஆம் ஆண்டுக்கான அரசு ஆணை. அதிலே நான் அந்த ஹைலைட் பண்ணிக்கிற காலாடி, குடும்பன், தேவேந்திர குலத்தான் என்பதை நான் மஞ்சள் நிறத்தில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அதை பாருங்கள். அடுத்ததாக 1950ஆம் ஆண்டு விடப்பட்ட இதோ அந்த அரசு ஆணை. ஏறக்குறைய 1935ஆம் ஆண்டு என்ன 36ஆம் ஆண்டு என்ன அரசு ஆணை பிறப்பித்ததோ அதையே மீண்டும் அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள். 20 தேவேந்திர குலத்தான், 32 காலாடி, 39 குடும்பர், 58 பல்லர் என்ற வகையிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 1956ஆம் ஆண்டு 3 உட்பிரிவுகள் சேர்க்கப்படுகிறது. கடையன், பன்னாடி, வாதிரியான். இந்த 3ம் 1956 சேர்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு தேவேந்திரகுல வேளாளர் என்று 7 உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து பெறப்பட்ட அரசு ஆணை இது. ஸோ 3 அரசு ஆணைகளையும் நீங்கள் இப்போது பார்த்தீர்கள். அடுத்ததாக தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த 3 உட்பிரிவினரும் 1936ஆம் ஆண்டு முதல் டிப்ரெஸ்டு கிளாஸ் வகுப்பப்பட்ட வகுப்பில் ஜாதி இந்துக்களோடு தான் இருந்தார்கள். இவர்களுடைய நிலப்பத்திர பதிவு ஆவணங்களில் இந்த ஜாதியை பற்றிய சான்றுகள் உள்ளன. உதாரணத்திற்கு தேவேந்திரகுல ஜாதி கருப்ப பன்னாடி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்லர் என்ற வார்த்தை எந்த ஆவணங்களிலும் குறிப்பிடப்படவில்லை. பன்னாடி என்று ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் தனி வரிசை எண்ணில் இவர்கள் இருந்தபோதும் இவர்களுக்கு பன்னாடி என்ற ஜாதி சான்றிதழ் தராமல் பல்லர் என்ற ஜாதி சான்றிதழ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது
இவர்கள் நில உடைமையாளராக இருந்தார்கள் என்பதற்கும் அந்த நில ஆவணங்களில் எப்படி அவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த இணைப்பின் மூலம் பார்க்கலாம். இந்த பத்திரம் எங்களுடைய பூமியினுடைய பத்திரம். எனது தந்தையார் 1936ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள காசியூரில் வாங்கின பத்திரப்பதிவு. அதில் போட்டிருக்கிற பார்த்தீங்களா, தேவேந்திர குல ஜாதி என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். தேவேந்திர குல ஜாதி, குடித்தனம், கருப்ப பண்ணாடி என்று அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். 8.25 ஏக்கரை வாங்குவதற்கான பத்திரம் இது. அதையே நாங்கள் டைப் செய்து இப்பொழுது காண்பிக்கிறோம். தேவேந்திர குல ஜாதி, குடித்தனம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் இவ்வாறு இருக்கும்போது தெற்கே இந்திரகுல கோவில்பட்டி தாலுகா எட்டயபுரம் ஜமீன் என்ற ஊரில் குடும்பன் என்று தான் அவர்கள் பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள். அது தமிழில் இருக்கிற போது இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள். எட்டயபுரம் ஜமீனுக்குட்பட்ட கழுகுமலை துணை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டது. அவளுடைய நில ஆவணத்திலே இந்திரகுல விவசாயம் என்றுள்ளது. சுப்ப குடும்பன் மகன் குமராண்டி குடும்பன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இது அந்த காலத்தில் இவர்கள் நில உடைமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு உண்டான சான்று. அதே போன்று அந்த காலத்திலேயே அவர்கள் சங்கம் வைத்திருக்க இந்திரகுல சங்கம் என்று ஒரு அமைப்பை வைத்திருந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இது. 1922ஆம் ஆண்டு பூவைசி இந்திரகுல பல்லர்குல பெருமக்களால் தொடங்கப்பட்டது. பரமக்குடி பீட்டர், வேதநாயகம், சாமுவேல், சின்ன கருப்பன் நாயகம் என்பவர்களெல்லாம் இருந்தார்கள். 150 ஊர்களையும் 9 வட்டங்களாக பிரித்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இது. எனவே தீண்டாமைக்கு ஆட்படாத இவர்களை எப்படி ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்த்தார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஆதாரங்களை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அடுத்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லப்போகிறேன். தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளின் சமூக, பொருளாதார, பாரம்பரிய, தொழில் பின்னணி இவ்வாறு இருக்கையில் எந்த காரணத்தின் அடிப்படையில் இவர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதை 1965ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட லோக்கூர் கமிட்டி அறிக்கை மிக தெளிவாக கூறுகிறது. In drawing up the list of scheduled caste, the test applied was social, educational and economic backwardness arising out of historical custom of untouchability. அதாவது பட்டியல் சாதியினரின் பட்டியலை தயாரிப்பதில் பாரம்பரிய வழக்கம் அல்லது தீண்டாமையால் எழுகின்ற சமூக, கல்வி மற்றும் பொருளாதார பின்தங்கிய நிலையே காரணிகளாக கருத்தில் கொள்ளப்பட்டது என்பதை காட்டுகிறது. 1950 ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின் மறு வடிவமாகும். எனவே தீண்டாமைதான் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்ப்பதற்கான மூல காரணம் என்றும் தெரிய வருகிறது. இதையே தான் பின்னாளில் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் கூறுகிறது. இப்போது லோக்கூர் கமிட்டி அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். 1965ஆம் ஆண்டு ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கக்கூடிய ஜாதிகளை சேர்க்கவோ அல்லது விடுவிக்கவோ நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று அமைக்கப்பட்ட கமிட்டியில் இந்த அறிக்கை வருகிறது. The relevant records show in the drawing up list of scheduled caste, the test applied was social, educational and economic backwardness arising out of historical custom of untouchability. மீண்டும் அதையே அவர்கள் கூறுகிறார்கள். In the matter of scheduled caste, the criterion is clear. Untouchability is the criterion. இப்பொழுது மீண்டும் நமது மனுவிற்காக வருகிறோம். இவ்வாறு தான் ஒடுக்கப்பட்ட வகுப்பு பட்டியலிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களின் உட்பிரிவுகள், பறையர் சமூகத்தின் உட்பிரிவுகள், அருந்ததியர் சமுதாயத்தின் உட்பிரிவுகள் விடுவிக்கப்பட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார்கள். அன்று முதல் இவர்களுடைய உண்மையான ஜாதி பெயர்கள் மறைந்து ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற ஒரு புதிய ஜாதியாக இவர்கள் அனைவருமே எஸ்சி என்ற ஒரே பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி, தேவேந்திரகுல வேளாளர்களின் உட்பிரிவுகளை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்த்தது சரியா? சேர்த்தது சரி என்றால் தேவேந்திரகுல வேளாளர்களின் உட்பிரிவுகளுக்கு
அன்றைய மாகாண அரசு கூறுவது போல உண்மையிலேயே தீண்டாமை இருந்ததா? சட்டமேதை அம்பேத்கர் கூறிய தீண்டாமை என்ற வரையறைக்குள் அது வருகிறதா என்பதுதான் கேள்வி. அதற்கு மேலும் அரசாண்ட பாரம்பரியம், உலகுக்கு உணவளிக்கும் உழவு தொழில், கோயிலில் முதல் மரியாதை, மாட்டுக்கறி உண்ணாமை, பசுக்களை வழிபடும் பண்புடைய தேவேந்திரகுல ஜாதிகளை தீண்டாமைக்கு ஆட்பட்ட ஜாதிகள் என்று எந்த அடிப்படையில் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் இவர்கள் வகைப்படுத்தினார்கள் என்பதுதான் ஒரு நூற்றாண்டு கேள்வி. அடுத்ததாக 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையில் வகைப்படுத்தப்பட்ட 14 பிரிவுகளில் மாட்டுக்கறி உண்ணாத தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்ற ஜாதி இந்துக்களோடு வரிசை எண் 8 சேர்க்கப்பட்டும், மாட்டுக்கறி உண்ணுகிற பறையர் மற்றும் சக்கிலியர் ஆகியோர் வரிசை எண் 10 சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அதற்கான ஆதாரம் இதோ. பொதுக்கோயில், பொதுக்கிணறு, சாலை போன்றவற்றில் அனுமதி இல்லாதது ஒரு வகை தீட்டு என்றாலும் கூட தீட்டு என்பது வேறு, தீண்டாமை என்பது வேறு. வெவ்வேறு ஜாதி இந்துக்களுக்கு மத்தியிலும் அது பொருந்தியது. எனவே மேற்கூறிய தீட்டுகளை தீண்டாமை என்ற வரையறைக்குள் கொண்டு வர தேவையில்லை என்பதும் 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்பார்வையாளர் வகைப்படுத்திய மாட்டுக்கறி உண்ணும் பழக்கமே தீண்டாமை என்ற வரையறைக்குள் கொண்டு வர மூல காரணமாக அமைந்திருக்கிறது என்பதும் நிரூபணமாகிறது. தீண்டத்தகாதோர் யார் அவர்கள், ஏன் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆனார்கள் என்ற தன்னுடைய புத்தகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் யார் யார் தீண்டத்தகாதவர்கள் என்பதற்கு வேறு எத்தனையோ காரணங்கள் கூறப்பட்டாலும் மாட்டுக்கறி உண்பவர்களும் பசுக்களை வணங்காதவர்களும் தான் தீண்டத்தகாதவர்களாக இந்து மதத்தில் வகைப்படுத்தப்பட்டார்கள் என்று தெள்ளத் தெளிவாக கூறுகிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மேற்காணும் புத்தகத்தின் அத்தியாயம் 9 தீண்டத்தகாதவர் யார் என்று கீழ்வருமாறு கூறுவதை இப்போது பார்க்கலாம். Befitting as a root of untouchability. If there is anything that separates the untouchable from the caste Hindus, it is befitting. அதாவது மாட்டுக்கறி உண்ணும் பழக்கமே தீண்டாமைக்கு மூல காரணம், ஜாதி இந்துக்களையும் தீண்டத்தகாதவர்களையும் அது பிரிக்கிறது என்று கூறினால் அது மாட்டுக்கறி உண்ணும் பழக்கமே என்பதை ஆதாரத்தோடு நாம் பிடிக்கிறோம். இப்பொழுது அம்பேத்கர் எழுதிய அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். எனவே அம்பேத்கரனுடைய வரையறையின்படி தீண்டத்தகாதவர்கள் யார் என்றால் மாட்டுக்கறி உண்பவர்கள் மட்டும்தான் தீண்டத்தகாதவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவரும் ஷெட்யூல்டு காஸ்ட் இனத்தின் தலைவருமான அண்ணல் அம்பேத்கர் அவர்களே தீண்டத்தகாதவர்கள் யார் என்ற வரையறையை ஆங்கிலேயர்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்பதை மிக தெளிவாக கூறியதை நீங்கள் பார்த்தீர்கள். எனவே இதன்படி தேவேந்திரகுல வேளாளரின் உட்பிரிவுகள் அனைத்தும் பியூரோக்ராட்டிக் எரர் என்று சொல்லப்படுகிற அதிகார வர்க்கம் இழைத்த பிழையால் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் என்பது நிரூபணமாகிறது. இந்த இனத்தின் மற்ற பெருமைகளான கோயிலில் முதல் மரியாதை, கோயில்களில் நிர்வாகம், மாடுகளை பூஜித்து கொண்டாடும் திருவிழா, விவசாயத்திற்கு உதவியாக இருந்த காளைகளோடு தழுவி விளையாடும் ஜல்லிக்கட்டு விழா, நீர் மேலாண்மை மற்றும் நெல் விளைவித்தலில் தொழில்நுட்பம் போன்றவற்றில் இவர்கள் பேராற்றல் மிக்கவர்களாக இருந்து உயர்ந்த ஜாதி மக்களாகவே இருந்திருக்கிறார்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு, இப்பொழுது நீங்கள் அந்த காணொளியை பார்க்கலாம். அண்ணன் மாணிக்கம் வழங்கும் தங்க காசும் ஒரு பட்டு வேட்டியும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ஐயா ராசவர் வழங்கும் சைக்கிள் ஒன்றும் பாலமேடு தேவேந்திர பாத்தியப்பட்ட அருள்மிகு பஞ்சமலை காலைக்கு வழங்கப்படுகிறது. பாலமேடு தேவேந்திர பாத்தியப்பட்ட அருள்மிகு பஞ்சமலை கோயில் காலை அவிழ்த்து விடப்படுகிறது. அவிழ்த்து விடுங்கப்பா. இப்பொழுது
சாத்தியப்பட்ட பஞ்சமலை கோயில் காலை அவிழ்த்துவிடப்படுகிறது. அவருக்குப்பா இந்த 7 கரை மாடுகளையும் யாரும் தொடக்கூடாது, ஒதுக்கிக் கொள்ளுமாறு மிகவும் பணிவன். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் குடும்பர்களுக்குத்தான் முதல் மரியாதை தரப்படுகிறது. தேவேந்திர குலத்திற்கு பாத்தியப்பட்ட முதல் காளையாக அவிழ்த்து விடப்படுகிறது என்று அந்த காணொளியில் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வரப்படக்கூடிய ஒரு பாடல் வாராங்கோ வாராங்கோ பன்னாடி வாராங்கோ என்ற பாடலிலே பண்ணை யார் நில உடைமையாளர்களோ பண்ணையாளர்களோ அவர்கள்தான் பன்னாடிகள் என்று கூறப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே நீல கருங்குயிலே நீ கட்டுமா போகட்டுமா. எனவே இந்த பெருமையில் எதுவுமே இல்லாத ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் உள்ள மற்ற 2 முதன்மை ஜாதிகளோடு இவர்களை சேர்த்தது பாகுபாட்டு முரண்களை கொண்டதாகவும் உண்மை நிலைமைகளுக்கு புறம்பானதாகவும் வகைப்படுத்துதல் என்ற கொள்கைக்கு எதிரானதாகவும் உள்ளது. இவ்வாறு தேவேந்திரகுல வேளாளர் உட்பிரிவுகளை ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் கணக்கெடுப்பு களஆய்வு மற்றும் நேரடி விசாரணை எதுவுமே இல்லாமல் ஒரு பொதுவான புரிதலின் அடிப்படையில் அந்த பட்டியலை தயாரித்து அன்றைய மெட்ராஸ் மாகாண அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியது. தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற ஒரு இனத்தின் சமுதாய அந்தஸ்தை பாதித்து பாழ்படுத்தி அவர்களின் தன்மான உணர்வுகளை காயப்படுத்தி கொள்வதற்கு இதுவே சாட்சியாகும். நேஷனல் கமிஷன் ஆன் ரிலிஜன் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அறிக்கை 2010 கீழ்கண்டவாறு கூறுகிறது. The inclusion of caste in Scheduled Caste Order 1936 itself was based on general impression and not on actual survey. The same can be said about the Constitution Order 1950, which was based on Old Scheduled Caste Order 1936. அதாவது 1936ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் அரசு களப்பணி மற்றும் கணக்கெடுப்பு அடிப்படையில் தயாரிக்கப்படவில்லை. மாறாக ஒரு பொது புரிதலின் அடிப்படையில் அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு அரசியல் சட்ட ஷெட்யூல்டு காஸ்ட் ஆணையம் 1936ஆம் ஆண்டு ஆணையினுடைய அடிப்படையில் தான் பிறப்பிக்கப்பட்டது என்பதை தெளிவாக கூறுகிறார்கள். அந்த நேஷனல் கமிஷன் அறிக்கையை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு அனுப்பப்பட்ட பட்டியல் குறைகளே இல்லாத பட்டியல் என்று அறுதியிட்டு கூற முடியாது என்பதை அன்றைய சென்னை மாகாணத்தின் தலைமைச் செயலர் மத்திய சட்ட அமைச்சரான அம்பேத்கர் அவர்களுக்கு 1842 எண்ணில் 11/1/1950 தேதியிட்ட கடிதத்தில் குறிப்பிடுகிறார். இட் இஸ் நாட் லைக்லி தட் எனி மெட்டீரியல் ஒமிஷன் ஆர் மிஸ்டேக் would be discovered. நாங்கள் அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஏதாவது பிழைகள் இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தால் in case it is discovered later on, it could be rectified after due inquiry by a simple legislation by Parliament in the due course. ஏதாவது தவறுகள் இருந்தால் பட்டியலில் சேர்க்குமாறு அனுப்பப்பட்ட அறிக்கையில் ஏதாவது பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் பின்னாளில் உரிய விசாரணை செய்து அதன் அடிப்படையில் காலப்போக்கில் அல்லது அவ்வப்போது பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா மூலம் அந்த பிழையை நிவர்த்தி செய்யலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த தலைமை செயலர் எழுதிய கடிதத்தை இப்போது நீங்கள் பார்க்கலாம். எனவே இலக்கியம், கல்வெட்டு, செப்பேடுகள், அரசு கோப்புகள் போன்ற சான்றுகள் பரம்பரையாக தொடர்ந்து நடைமுறையில் உள்ள கோயில் திருவிழாக்களில் பெறும் சம்பிரதாய முதல் மரியாதைகள், மாட்டுக்கறி உண்ணாமல் பசுக்களை தெய்வமாக வணங்கும் பாரம்பரியத்தை இன்றும் தொடர்ந்து செய்து வரும் நிதர்சனங்கள் ஆகியவற்றை கருத்திலே கொள்ளாமல் தேவேந்திரகுல வேளாளர்களின் உட்பிரிவுகளை
மற்ற 2 முதன்மை சாதிகளோடு தவறாக வகைப்படுத்தி தீண்டாமைக்கு ஆட்பட்டவர்கள் என்ற ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் சென்னை மாகாண அரசு தவறான அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. மாகாண அரசின் தவறான அறிக்கைகளின் அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர்களை ஷெட்யூல்டு காஸ்டில் பட்டியலில் சேர்த்து தவறு என்பதும், சென்னை மாகாண அரசும் குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பித்ததால் குடியரசுத் தலைவர் ஆணையும் தவறு என்பதும் நிரூபணமாகிறது.